ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இது வந்து மற்ற பாயாசங்கள் போல் இல்லாமல் இது கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக க்ரீமியாக இருக்கும். ஸோ நல்லா ரிச் அண்ட் க்ரீமியான அதே நேரத்தில் சிம்பிளாக பண்ணக்கூடிய இதை வந்து வெல்லம் சேர்த்து தான் பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஹெல்தியான ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட தண்ணியை வந்து நம்ம நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது பாசிப்பருப்பு அளந்தெடுத்த அந்த கப்லேயே 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் போல் இதை வேக வச்சுக்கலாம். இது வெந்து வரத்துக்கு இடையில் நம்ம வந்து ஜவ்வரிசியை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நெய்யெலாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல. நெய் சேர்க்குறதுனால உங்களுடைய விருப்பம் தான். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகி வரணும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே ஒன்று போல் ஃப்ரை ஆகி வந்ததும் இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம இப்போ வறுத்தெடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் இதை வந்து மூடி போட்டு மூடி ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போல் இதை மறுபடியும் வேக வச்சுக்கலாம். இது வெந்து வரத்துக்கு இடையில நம்ம வந்து வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் 3 கப் அளவு கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெல்லம் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு பாகுபதம் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சா போதும். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு ஜவ்வரிசியை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குலைவா வெந்து வந்திருக்கு. இதை ஒரு டைம் வந்து நல்லா லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெல்லம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் வந்து லைட்டாக கல் தூசி மண் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் எடுக்கிற வெல்லம் வந்து சுத்தமானது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் போல் இதை கொதிக்க வச்சுக்கலாம். இது கொதிக்க ஸ்டார்ட் ஆனதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பாயாசம் வந்து ரெடி தான். பட் இருந்தாலும் நம்ம பால் சேர்த்தா தான் இது வந்து கொஞ்சம் நல்லா க்ரீமியாக இருக்கும். அதனால் பால் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதில் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வாசனைக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு பதில் வேறு எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷனல் தான். முந்திரி திராட்சை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு 5 ஆர் 10 மினிட்ஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை பார்த்தோம் அப்படின்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.